ரோட் ஷோ ஒன்று பண்ணாரா கோவையில், அவரும் போனார். உடனே இவரும் ஒன்று ரோட் ஷோ 2-3 நாளைக்கு முன்னாடி இருக்கும். அவர் மதுரைக்கு போனாருன்னா ஸ்டாலினும் உடனே மதுரைக்கு போய் அங்கே ஒரு ரோட் ஷோ அப்படின்னு. இல்லை எனக்கு என்னன்னா உண்மையிலேயே தாவேக்கா விஜய் பார்த்து இவங்க பயப்படுறாங்களா? என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அதிமுக திமுக அப்படின்ற ஒரு இதுலயே போயிட்டு இருந்தாங்க. இப்போ புது ஆமா இது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். திமுக ஓட்டு அதிமுகவுக்கு வராது, அதிமுக ஓட்டு திமுகவுக்கு வராது, இப்படி இருந்தது. இவன் நடுவுல ஒரு கட்சி உள்ள வந்து இதுல பறிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில இருந்தும் எடுக்கக்கூடிய வாக்குகளா இருக்கும். ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் எல்லாம் வாக்களிக்க போகிறார்கள் என்றால் எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. விஜய்க்கு அதிமுகவில் இருப்பாங்க, திமுகவில் இருப்பாங்க, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அப்போ எல்லா கட்சிக்குமே சேதாரம் வரும் அவங்க எல்லாம் வாக்காளர்களாக மாறினாள். சரியா? இப்போ இதில் இவங்க பார்க்கக்கூடியது இவங்களோட நிறுவனம் எடுக்கக்கூடிய சர்வேக்கள் இதிலெல்லாம் வரக்கூடிய தகவல் என்னன்னா அதிகமாக அவருடைய இது பாதிக்கக்கூடிய திமுகவை. அதனால தான் அதோடைய பயத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீ ஏதாவது 4.5 ஆண்டுகளை சாதனை செய்திருந்தால் நீ தைரியமாக போயிருக்கலாம். விஜய் வரட்டும், அஜித் வரட்டும், சூர்யா வரட்டும், விஷால் வரட்டும், யார் வேணா வரட்டும், ஃப்ரீப்பா யார் வேணா வாங்க, இது ஃப்ரீ வேர்ல்டு யார் வேணா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ போயிருக்கணும். உன்னால் அது முடியலை. அதனால் அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நான் பதிலுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போயிடுறேன். போய் என்ன பண்ண போற?